வணக்கம், நான் உங்கள் அக்காஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரிங்க. நம்ம ராசனை பார்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பக்கம் ஆச்சு. வந்து செல்ஃப் ஃபோட்டோவில் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இல்லை சந்தோஷமாக இருக்குது. இல்லைடா இது 4 நாள்லாம் இருக்கும், 4 நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்த உடனே நம்ம ராசன் ஸ்டார்ட் ஆகிட்டான். இப்போ எங்கேக்கு லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு வந்து எங்கே கூப்பிட்டு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோலியாருங்க. அதே லோடு தான் எங்கேக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியார், தேங்கானார், காரிமங்கலம். இப்போ எடுத்துன்னு அப்படியே ஜம்முன்னு புறப்பட ஆரம்பிக்கலாங்க. வேக்கம் வந்து இங்கே லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாலுங்க, அது ஒன்று பார்த்துக்கினேன். அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க. அவ்வளோதான், டியூட்டி மாற்றியாச்சு. கலக்கலன்னு கலக்குறாங்க மேலே. வேக்கம் எங்கே போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. நான் பிரேக் அடித்து பார்த்தாச்சு, உஸ்ன்னுச்சு. மெக்கானிக்கு இல்லை, சவுண்டுக்கு வண்டி சரு போகிறனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டார். ஒரே பைசா முடிச்சிட்டார். பிரேக் மட்டும் வச்சு நான் அப்படியே போடத்தான். லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆகுது? 5 மணியா? எவ்வளோ ஆகுதுன்னு தெரியலையே. 4:18 ஆகுதுங்க டைமு. அடிக்கிற வெயிலில் கேபின் உள்ளே உட்காரவே முடியலங்க. ஏன்னா நான் வந்து மணி 11:30க்கெல்லாம் வந்துட்டேன். ஏன்னா வந்து ஏற்ற வரல அப்படின்னா, நீயே சொல்லு அடிக்கிற வெயிலில் ஏற்ற முடியுமா அப்படின்னாங்க. போன டைம் வந்து இதுக்கு உள்ளே விட்டு ஏற்றுனாங்க. உள்ளே வந்து இப்போ ஷெட்டு போட்டாங்க. ஹைட்டு வந்து உள்ளே போகாது, வெளியும் வராது. எதுக்கு ஷெட்டு போட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் வண்டி உள்ளே விட்டுனுவோம். இங்கே பாருங்கள், ஷெட்டு போட்டாங்க. எல்லாம் வந்து வண்டி உள்ளே போயினுக்கும். ஆலமரம்னு நினைக்கிறேன். அப்படியே துளுத்துனே வந்துடும். அரச மரம் ஆலமரமும் நினைக்கிறேன். இது துளுத்து மரம்னு நினச்சி எல்லாம் ரோட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் வச்சுக்கிறாங்க. ரோடு வந்து ஏற்றினே இருக்கிறாங்க. வர வர ரெகுலராக ஓட்ட எல்லாம் பழக்கமே ஆயிட்டேன். தரமாக லோடு ஏற்றுறாங்க. என்ன வெயில் தான் உச்சி கடிக்குது. இந்த நடனா வந்து கேஸ் வந்து வாங்கக்கூடாதுங்க யூபியில், லலித்பூரில். போன டைம் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா. அப்புறமேட்டு ரிங் ரோட்டில், ஹைதராபாத் ரிங் ரோட்டில் நிற்க வச்சு டயர் தட்டி பார்த்து லைட்டாக சமைச்சிட்டு எடுக்கலான்னு சொல்லி நிற்க வைக்கிறதுக்குள்ளே பின்னாடி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துனேன். அங்கே ஒரு 1000 ரூபா போட்டேன். டோட்டலாக 17,000 ரூபா நட்டாங்க போன நடை. அது இந்த நடைனா அது வரக்கூடாது. அது மொத்தமாக நம்ம மிஸ்டேக் தான். இந்த டைம் அது எதுவும் வரக்கூடாது. கேட்குற காசை நன்கொடியை கொடுத்துட்டு போயினே இருக்க வேண்டியது தான். கோயில் நன்கொடை வந்து அதிகமாக தர மாதிரி இருக்குது. யூபிக்கு 16,000, ஆந்திர பிரதேஷ்க்கு, இது தெலுங்கானாக்கு 1000 ரூபா நன்கொடியை கோயில் நன்கொடை மாதிரி கொடுத்தாச்சு. கோயில் கும்பாபிஷேகமாங்க. இந்த விநாயகர் வந்து தலைவர் இங்கே இருக்கிறவர். இங்கே வரத்துக்கு பண்டிகை வேலை நடந்தே இது தடபடலாம். இன்னும் 10 நாள் இந்த செட்டு அப்படியே தான் இருக்குமா. அப்புறமேட்டு வந்து எடுத்துருவோம். 6:15 பக்கம் ஆகுதுங்க. பாய் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லு கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே பொறுமையாக புறப்படலாம். பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பசிக்குது வேறுங்க. பில்லு கொடுத்தாங்கன்னா காவேரிப்பட்டில் போயிட்டு மீன் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டுருக்கிறா. தவா இருக்கிறங்க. மத்தியானம் வந்து தவா வைக்கலாம் சாப்பிட்ணுன்னு. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. லோடு ஏற்றி முடிச்சுட்டு எல்லாம் டாட்டா காட்டிகிட்டே கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது? 7 மணி பக்கம் ஆகுது. போய் எடை போட்டு பில்லு வாங்கின்னு அப்படியே புறப்படுறது தான். பில்லு வாங்கினே புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இனிமேல் தான் வந்து சாப்பிட்ணும். பசிக்குது வேறு. சாப்பிட்டு வண்டி வந்து அங்கே தான் போடலான்னு தான். அங்கே வந்து நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. உள்ளே எப்படி எடுத்து வந்துட்டு
அங்கே ஏதோ ஒரு கடை மாதிரி தெரியுது, அங்கே போய் சாப்பிட்டு வருவோம். அவ்வளோதான், கம்பெனி சாப்பிட வேண்டியது தான். நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிட்றேன். வீட்டுக்கு வந்துட்டுங்க, குளிச்சு முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெங்களூர்லுங்க. நான், அம்மா, அப்பாங்க. எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி போல் ஏதோ வந்தான். குளிச்சுட்டு ஒரு நாள் ஆல்ட் பண்ணிட்டு திரும்ப இன்றைக்கி நைட்டு தான் எடுக்கிறேன். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. என்ன சென்றது எல்லாரும் எப்படிக்கிறான்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நல்லா இருக்கிறேன். கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க, அப்படியே எடுத்து அப்படியே ஜம்முன்னு புறப்படலாம். அப்படியே புறப்படு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 பக்கம் ஆகுது. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கர்னூரே வரோம். லைட் எடுத்தோம் வண்டி 9 மணி, இது 10 மணிக்கு போல் பெங்களூரில் எடுத்தோம். அளவு ஓட்டுற இப்போ தான் கர்னூரே வரையும். வெயிலுங்க, நம்மளால முடியலன்றத விட வெயில். டயர் வேறு கொஞ்சம் அன்கண்டிஷனு. டயர் வேறு அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தவொன்னு தெரிஞ்சுருக்கோம். சூடு ஏறி அந்த டயர் ஒன்று பென்சர் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே வந்து பீடிங் கிராக் விட்டுனுக்குது. காட்டுறான், அப்புறமேட்டு காட்டுறான். அது நேற்றே பார்த்துட்டோம், காட்டணும்னு நினச்சா மறந்து போயிட்டான். அதனால் வண்டி ஓர போட்டு படுத்தோனுங்க. மணி ஒரு 1 மணி போல் படுத்தான். ஒரு திரும்ப 2:30க்கு போலீஸ்காரங்கள ஆர்டிஓ வந்துட்டு எழுப்பி நின்றுக்கிற வண்டி எழுப்பி 20,000 ரூபாய் கேஸ் போடணும். வண்டி ஸ்டேஷனுக்கு தூக்கில வாழ்றாங்க. ஹைட்டு சம்மந்தமே அதில் தூங்குறது தப்பா. நான் சொன்னால் வண்டிக்கு டீசலுக்கே காசு இல்லாத படுத்துனுக்கிறான், நீ வந்து இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி அம்மேட்டு 2,000 ரூபா கொடு அப்படின்னாங்க. அம்மேட்டு 500 ரூபா வாங்கிட்டு போனாங்க. என்ன ஆரம்பம் ஆயிடுச்சுடா எப்பான்ற வரைக்குது. ஆர்டிஓ வந்து ஏசி காரில் வந்து ஜம்முன்னு ஏசி போட்டுன்னு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இந்த பியூன் பண்ணாங்க பார்த்தீங்களா, பியூன் வந்து 12,000 ரூபாய் கேட்குறாங்க. எல்லாடா இது 12,000 ரூபாய் கீறுது, 1000 ரூபாடா உங்களுக்கு கொடுத்துட்டு டீசல் இல்லை தான் நான் இங்கே படுத்துனுக்கிறேன், டீசல் இருந்தால் நான் போய மாட்டேன் அப்படின்னா. எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தமிழ்நாடு அப்படின்னா. தமிழ்நாடு அப்படின்னா தெலுங்கு பேசுகிற அப்படி இப்படின்னாங்க. தெலுங்கு பேசக்கூடாதா, கற்றுக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பியூனை இப்படி முரசா அப்படி பார்த்தா. இல்லடா இது இல்லை வாய் வேறு கப்புளுக்கு மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி 2,000 ரூபாய் கொடுத்துட்டு போ அப்படின்னா. அவன்கிட்ட 2,000 ரூபாய்லாம் இல்லை, கீழே 1000 ரூபாய் தான் கீது. 500 ரூபாய் தரான், மீதி 500 ரூபாய் எனக்கு செலவுக்கு, திரும்ப ஓனர் சாயந்தரம் தான் போடுவாங்க காசு அப்படின்னு நான் சொன்னேன். அவன்கிட்ட இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சாய்வுக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அப்புறமேட்டு எனக்கு காசே இல்லை, 1000 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் உனக்கு தரான், மீதி 500 ரூபாய் எனக்கு சாப்பாடு கூட இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் கொடுத்தா. ஆனால் அந்த வண்டியிலேருந்து கார்லேருந்து நம்ம லாரிக்கு வர்ற கேப்பில் நம்ம வண்டியில் தான் காசு வச்சுருந்தோம். அந்த கேப்பில் பியூன் இருந்து என்ன திரும்ப சொல்கிறாங்க, பியூன் இருந்துக்குன்னு இல்லை 700 ரூபாய் கொடு, அந்த 200 ரூபாய் ஆட்டை போடுறதுக்கு. அந்த பாடை எதுக்கு? நான் இன்னொரு வாட்டி புதுசாக முடிச்சு. ஆனால் அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவன் 500 ரூபாய் கொடுத்தா அம்மேட்டு விட்டாங்க. அப்படியே பொறுமையாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இருந்தாலும் வெயில் செம்ம காட்டுதுங்க, பட்டை கிளப்புது வெயில் மட்டும். எங்கள் அம்மா காரெல்லாம் வித்துடலாம். இதுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த கார்காரங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கே பாருங்க, சை என்னடா இது, பேருக்கு தான் கார் எடுத்துன்னு வராங்க. அப்போ ஃபாஸ்டேக் கூட ரீசார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 3000 ரூபா பாஸ் மாதிரி கொடுத்துங்கிறாங்க, அது கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டு மணி 4 மணிக்கு வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு பார்க்குறோம். காற்று வந்து கம்மியாக இருக்குது. டம்மியில் டம்மியில் வந்து உள் டயரில் வந்து காற்று கம்மியாக இருக்குதுங்க.
பென்சர் கடை பார்த்துனே போகிறான். 4 மணிக்கு எழுந்தனா, 4 மணிக்கு எழுந்து பென்சர் கடை பார்த்தா யாருமே வந்து 2 கடை பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நானும் ஓரம் போட்டு தூங்கிட்டு இப்போ தான் வண்டி எடுக்கிறேன். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது? எவ்வளோ 6:45 ஆகுது. சூரிய லைட்டாக உதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே எங்கன்னா பார்த்து லைட்டாக காற்று அடிச்சிக்கின்னு அப்படியே போகலாங்க. அது பென்சராக இல்லை காற்று கம்மிக்குதான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. காற்று அடித்து பார்ப்போம். ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு வேறு பென்சர் கடையில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பென்சராக இருந்துச்சு அப்படின்னா பென்சர் போட்டுக்க வேண்டியதுதான். உள் டயர் வந்து பென்சர் தான் ஆயிடுச்சுங்க. அதனால் பென்சர் போட்டுனேக்கிறாங்க. அந்த கிராக் ஒன்று அப்படின்னு சொன்னாலங்க அது காட்டுருவாங்க. அது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில், பென்சர் ரைட் சைடில் உள்ளே தான் கீது காட்டுறேன். நேற்று தான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஃபுல்லாக வந்துருச்சு. வர நேரம் அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னடா இது இப்படி வந்தால் எங்கடா போடுது? ஃபுல்லாகவே இருக்குதுங்க. மேலே ஃபுல்லாக டயரே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. இது டயர் கம்ப்ளைண்ட்டா இல்லை என்ன எப்படி சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இது இப்படி வந்துட்டா என்ன நம்ம ஓட்டுறது? ஓட்டுற மேலே தப்பு சொல்கிறதா, டயர் கிடக்கிற மாதிரி தப்பு சொல்கிறதா? பாலம் மாதிரி விடிஞ்சு கிடக்குது இங்கே அங்கே. டயர் வந்து பென்சரே ஆகலைங்க. அந்த டூப் வந்து பென்சரே ஆகலை. காற்று இது கம்மியாச்சுன்னு தெரியலையே. இந்த காற்று அடித்து பார்க்கலான்னு தான் ஒரு பக்கம் மனசு சொன்னு, சரி வேணாம் கழட்டி பார்த்துக்கலாம், வழியில் எதுனா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தா டியூப்லேருந்து காற்று போகல. வேறு எப்படி காற்று வரஞ்சின்னு தெரியலையே. என்ன புது புதுசாக இதெல்லாம் ஒன்று வந்துனே இருக்குது. என்னானே தெரியலையே. வெறும் தூக்கமாக வருது. வண்டியை ஓட்டவே முடியல. அடிக்கிற வெயிலுக்கு என்னான்னு தெரியல. இப்போ வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜாமாபாத் டோல்கேட்டுன்னு நினைக்கிறான். அந்த டோல்கேட்டில் வந்து காய் எதுவும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துனே வந்தோம். காய் எல்லாம் அந்த வெயிலுக்கெல்லாம் ஒதுமிடுச்சு. அந்த கத்திரிக்காய் ஒன்று பார்த்தான். சரி பக்கத்தில் சிக்கன் கடை இருந்துச்சா, சிக்கன் வாங்கினானுங்க. எவ்வளோக்கு வாங்கினுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு. நான் சிக்கன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. சரி சிக்கன் சமைப்போம் என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கினோம். ஆனால் இது வாங்கினது இதெல்லாம் வாங்கினோம். இஞ்செல்லாம் வாங்கினோன்னுங்கிறோம். ஆனால் அந்த அதுக்கு போடுற மசாலா வாங்கின்னு வரது மறந்துடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. மட்டன் மசாலாக்கு இது அதே கொட்டி சமைக்க வேண்டியது தான். நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். சோறு வந்து ஊற வச்சாச்சு. சோறை சரிங்க அப்படியே சமைக்கிறோம். சமைக்க வீடியோ கண்டிப்பாக. அவ்வளோதான். இனிமேல் யாரும் பிடிக்கவே முடியாது. சபரி மனம் மணக்குது போப்பா. ஏன்னா வணக்கிறதுலே வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே இறக்குறேங்க. தட்டில் போடுறாங்க, சாப்பிட்றாங்க. முறையான சாப்பாடு. ஈரலெல்லாம் போட்டான். சூப்பராக நேரம் கும்முன்னு இருக்குதுங்க. இப்போ அந்த பக்கம் காற்றுல டயரில் காற்று இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஆஃப் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஆணி ஏறிட்டுக்குது காட்டுறதுங்க. இங்கே பாருங்க பொழப்பு வர வர சிரிக்குது என் பொழப்பு. சரி கரெக்டாக பார்த்தேன். இல்லைன்னா எங்கள் பென்சர் கடை தேடி பென்சர் போட்டு தான் உனக்கு காற்று போகுது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படியே உருட்டுறான். பென்சர் கடை எதுனா இருந்துச்சுன்னா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 12 மணி பக்கம் ஆகுதுங்க. 11:45 ஆகுது. எங்கே போய் நான் பென்சர் கடை தேடுறது? சரி ஏதோ ஒன்று பிடிச்சி யாரோ எடுத்து பிடிச்சி போடுவோம். ஜாக்கி வந்து அவங்களே வைக்க விட்டாச்சுங்க.
6 நேரத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வைக்க சொன்னியாச்சு. வச்சுனேக்கிறாங்க. நேரம் வந்து எப்படி இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. வேற அந்த அளவு சூப்பராக இருக்குதப்பா அவளுக்கு விட்டா. நம்மளுக்கு பின்னாடி ஏற்றுற வண்டியில் வந்து பிடிச்சிட்டாங்க. எல்லாத்தான் சொல்கிறதுலே தெரியல. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த தருவில் இப்போ எப்படி தெரியுதுல்ல, யாருக்கு எல்லாத்தையும் செய்தோம் நம்மளுக்கு மட்டும் எல்லாம் துரத்திலோட காத்தால் 4 மணிக்கு ஓகே கொஞ்சம் ஆச்சு காற்று இல்லை அப்படின்னு சொல்லி விட்டான். இப்போ இது வந்து சகஜம்தான் ஆணி ஏறுறது அதெல்லாம் வந்து. ஆனால் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2ன்றது வந்து ஏற்றுக்க முடியல. என்னத்தான் சொல்கிறத போப்பா ஜாலியாக இது போங்க. சரி அந்த வண்டிக்காரங்க அந்த டோல்கேட்டில் பார்த்தாங்க. டோல்கேட்டில் பார்த்துட்டு சரி முன்னாடி விட்டான் பஞ்சர் ஆச்சு. டோல்கேட் நின்று செக் பண்ணி பார்த்தான். சரி வருவார்னு பார்த்தான். இங்கே வேறு அப்படியே மின்னுதா அதனால் மழை எதுனா பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் போடலான்னு சொன்னான். ரோடு பார்த்து நிற்கிறான். ஆளை மட்டும் வரக்கானோம். பார்ப்போம் பஞ்சர் போட்டானா ஆணியை எடுத்துகிட்டு பஞ்சர் போட்டுன்னு ஜாம் பிரிவு வரைக்கும் போயிடலான்னு பார்க்குறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டைம் வந்து வேஸ்ட் ஆகுதேன்னு ஒரு சின்ன ஃபீலிங் அவ்வளோதான். ஏன் அப்படின்னா வந்து வெயில் தான் நம்ம வண்டியை ஓட்டுறதில்ல. சரி நைட்டில் ஓட்டலான்னு பார்த்தா லைட்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கொஞ்சம் விளையாடுறான் தூரம். சாமி காற்று வந்து கழிச்சு விட்டாச்சு. பஞ்சர் போட்டுன்னு அப்படியே புறப்படலாங்க. தூக்கம் ஒரு வரைக்கும் ஓட்டலாம். தூக்கம் வந்துச்சு அப்படின்னா ஓரம் போட்டுற வேண்டியதான். இங்கேயும் ஒரு பேட்ச் வந்து போட சொன்னுக்குறேங்க. இவ்வளோ பெரிய ஆணி ஏறினுக்குதுங்க பாருங்கள். இது ஒரு ஆணி நம்மளோட டைமை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிடுச்சே. அப்படியே போட்டு ஆகுமா இல்லை பேட்ச் அடிக்குமா? சின்னசாக ஒரு பேட்ச் போட்டோம்னா சரியாக போயிடும். அருமையான தருணம். பேட்ச் போடுறது நம்மளே கீதுன்னு நினைக்கிறான். எனக்கு எதுவும் தெரியல. ஆக்சுவலி இங்கே வந்து சொன்னால் தாங்க பவுடரே போடுறாங்க. எல்லாம் பவுடரே போட மாட்டேங்கிறாங்க. காற்றால அதே மாதிரி தான் ஆச்சு. 2 டைம் கழட்டி பவுடர் போட்ட மாதிரி ஆச்சு. இங்கேயும் அதே நிலமையா? போடுங்கடாப்பா சாமி பவுட்ரு போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து டயருக்கு பவுட்ரு போடுறதுக்கே நம்ம வந்து டயர் மெயின்டெனன்ஸ் சொல்லி டயரெல்லாம் கழட்டி பவுட்ரு போடுறாங்க. இவன் பார்த்தா பவுடரே போட மாட்டேங்கிறான். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. இதுக்கு மேலே எங்கே ஓட்டுறது? பங்க் வரைக்கும் விடலாம். வந்துட்டு எது ஒன்று பண்ணுவோம். ஜாம் பெரிய ரோடு போய்ட்டு எதனா தாபா கீபா இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஓர போட்டு தூங்கலாம், எல்லாம் ஓட்டலாம், எது ஒன்று பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:45 பக்கம் ஆகுதுங்க. டீசல் அடிக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நிற்கிறான்? 15 நிமிஷமாக நிற்கிறான். டீசலுக்கு அந்த சோதனையை பார்த்தீங்களா? அவன் தான் நம்ம ஆளுக்கிட்ட சண்டை அடிக்கிறான். என்னான்னு தெரில.
10,000 அடிக்கும்ன்றானா என்னன்னு தெரியலையே. கவனம் அடிச்சு விடுங்களா டேய். சை, டீசலுக்கு தரமான சம்பவம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சாப்பா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆள் இருந்துக்குன்னு ஃபுல் டைம் கடியில்றாங்க எல்லாரும் தெரில. வாழ் கத்துறா வேற. லேட் ரைட்டு அப்படி தான் வச்சுக்க. இல்லை ஜியோ பக்கில் ஃபுல் டைம் கட்டுறா, நான் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி விட்றோம் அப்படின்னா கேமராக்குது அப்படிக்குது இப்படிக்குது வாழ் கத்துறாங்க. சை, இல்லைடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்து திருப்பணியும் எடுக்கிறாங்க. சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து லைட்டாக டீசல் ஒழுகுதுங்க. இந்த ஓஸ் இருக்குல்ல, இந்த ஓஸ் அப்படியே போச்சுன்னா இங்கே உள்ளே வந்து லைட்டாக லீக் ஆகுது. தெரியுதா? உள்ளெல்லாம் தூந்து பார்த்தா லைட்டாக ஒழுகுதுங்க. இங்கே மெக்கானிக் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரும் இல்லை. எப்போ கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகர் டோல்கேட் பக்கம் வந்துச்சுங்க. சாகர் டோல்கேட் தான் இருக்கிறான். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை மணி ஆகுது? 10 ஆகுது. நேரம் நம்மளுக்கு மட்டும் என்னடா இது இப்படி வருதுன்ற மாதிரி இருக்குது. எங்கேயும் பார்த்தா டீசல் வேறு அடிக்க மாட்டேங்கிறான். ஆனால் நம்ம ராசம் பார்த்தா டீசலை வேஸ்ட் பண்ணுறான். என்னடா இதெல்லாம் டேய், ஏன்டா இதெல்லாம்? சரி சரி, நாளைக்கு தான் இங்கே பார்த்தேன். டோல்கேட் என்ன இருக்குது அப்படின்னா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே யாரும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை வராது, அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, தொட்டு பார்த்தா அந்த அந்த டீசல் வந்து கையில் ஒட்டுதுங்க. ஆனால் அப்போயே மத்தியானமாக வந்து வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுன்னா அங்கே லைட்டாக ஒரு 10 பட்டு வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தா டீசல் வாசனை இருந்துச்சு. கீழே தூண்டு பார்த்தான். சரி ரைட்டு சம்பவம் ரெடியாக இருக்குது, சமூகம் பெரிய இடம் பொழுக்குது அப்படின்ற மாதிரி ஆப் அடிச்சு விடுது. சரி நடக்கிறது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போவாங்க. டீசல் பாருங்கள் எவ்வளோ போய் நிற்குது. வேண்டி டீசல் போகுது, அப்படியே ஒழுகுற மாதிரியே தெரியுது. என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. ஏன்னா டிவிஎஸ் எதனா இருந்தால் கூட விட்டு பார்க்கலாமா? இங்கே வண்டியும் டக்குன்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க, சுற்றுவாங்க வேற. என்னடா இது, ஊர்பட்ட டீசல் வேஸ்ட் ஆகுதுங்க. இந்த ஜான்சி பிரியிற இடத்துல வந்து ஒரு மெக்கானிக் பார்த்தான். அவர்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி லீக் ஆகுது அப்படின்னு. என்ன பண்ணுறான்னு தெரில, பார்ப்போம். இந்த ஓசையை மாற்றுற மாதிரி வருமா என்னான்னு தெரில. இந்த ஓசை ये वाला है, वो क्या करना अभी? वो दूसरा वाला डालना पड़ेगा. तुम्हारा पास है? ठीक है. அந்த ஓஸ் தான் வந்து ஓட்டம் இணைக்குது, அதான் கழட்டினே இருக்கிறாங்க. அந்த ஓஸ் எதனா ரெடி பண்ணி போட முடியுமா இல்லை புதுசு போடுறதான்னு சொல்லி பார்க்கணும். ये कंप्लेंट है ओस का प्रॉब्लम. இந்த டியூப் தான் கம்ப்ளைண்ட்டு. இங்கே எங்கேயோ லீக் ஆகுது, எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. புதுசாக இருக்குதான்னு கேட்டுனுக்கிறான். இருந்துச்சுன்னு செக் பண்ண போயின்னுக்கிறாங்க. இருந்துச்சு அப்படின்னா புதுசாக எடுத்து போடுவேன். எக்ஸ்ட்ரா கம்மணும் எல்லாம் ரெடி பண்ணாலும் நம்ப முடியாதுங்க. இதெல்லாம் எங்கே இன்னும் டீசல் இல்லை, எங்கே பேட்ச் அடிக்கிறது? இது வந்து மாடல்லே வேறு மாதிரி இருக்குது, இதே வேறு மாதிரி இருக்குதுங்க. இது போடலாமா வேணாமான்னு தெரில. போட்டு தான் அவனை வேறு வழி இல்லை. ஓடுன்னு சொல்கிறாங்க. ஓடுறது ஓடும், பிரச்சனை இல்லை இருந்தால் சரி. இன்னும் ரேட்டு தான் கொஞ்சம் கூட சொல்கிறான், பார்ப்போம். அவள் தான் புது பைப் போட்டாச்சு, டீசல் வேலை முடிஞ்சாச்சு. இது பழைய தூக்கி வண்டியில் போடுறாங்க. கீட்டான் அது என்ன கம்ப்ளைண்ட் அப்போ தான் தெரியும். இப்போ ஓஸ் கம்ப்ளைண்ட் தான் தலைவர் சொன்னார். அப்போ இங்கே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது அப்போ எனக்கு. भाई इधर देखो नीचे आ रहे. अच्छा अच्छा, பயப்படுத்தாதீங்களா பக்கு பக்குன்னு.
அந்த பைப் வந்து வாங்கி புதுசே போட்டாச்சுங்க. எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400ரூபா, லேபர் 300ரூபாங்க. அதான் அந்த பைப் வந்து குறைக்க மாட்டேன்ட்டான், 500ரூபாயில் உக்காந்துதான். அப்புறமேட்டு அப்படி இப்படி பேசி 400ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கிறான். அந்த தூரம் ஓட்டி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி, திரும்ப லீக் ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வண்டி பின்னாடி நிற்குதுங்க. வர வழியில் ஒரு வண்டி ஜோடி போட்டான். அந்த வண்டியில் இங்கே பாருங்களேன், ஆல்கோவில் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன ஒன்று வச்சுக்கிறாங்க. இது ஊதுனா தான் வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகுமா இது. அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், கேமரா கம் போட்டு விட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே ஒன்று இருக்குதா, அங்கே பாருங்க மண்டை ஊர் பெருசாக இருக்குது, தரத்தோட வச்சான். ஊதுனா தான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகுமாண்ணா. நல்லா இருக்குது ஆனால் அது சிஸ்டம். சரி விடுவோமா முன்னாடி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 LG அல்லலுக்கு சிரிப்பை பார்த்தியா. சாவியெல்லாம் இது போட தேவையில்லையா? சாவி எப்பயும் ஆன்லேயே தான் இருக்குமா? அது வந்து க்ரீன் கலர் சிக்னல் தருதுங்க, ரெட்லேருந்து க்ரீனு. அப்போ தான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகுது. அதான் ரைட்டை விடுவோம். இதில் சிஸ்டமில் சூப்பராக பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் க்ரீஸு, நல்ல நல்ல. இவரை எப்படி பழக்க பிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்களா, கண்ணாடி ஏற்றினுங்க. இவங்க வந்து எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத் தான் அங்கே போகிறேன்னாங்க. எப்படி பழக்க பிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எங்கே, ஆமாம் நேற்று டீசல் அடிக்கும் போது வந்து பாரத்தில் ஃபுல் டேங்க் கிடச்சுங்க. அங்கே வந்து இவரும் தலைவரும் வந்து டீசல் ஃபுல் டேங்க் கிடச்சாரு. அப்படியே பழக பிடிச்சி அவர் கூட ஜோடி போட்டுனே வரேங்க. அந்த டீசல் வந்து செக் பண்ணி பார்த்தோம், எதுவும் லீக்கேஜ் எதுவும் இல்லைங்க. அது பாட்டில் அது இருக்குது, அவ்வளோதான். அது லீக்கேஜ் நேற்று ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அது வருத்தமாகவே இருந்துச்சு. அது காற்றுல இருந்து பார்க்குறோம், கீழே ஃபுல்லாக டீசல் ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக போயினுக்கும் பொழுது. டீசல் விற்கிற நிலைமைக்கு இப்போ வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதுமேட்டு அண்ணன் வந்து லோடு இறக்கிட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசே ஒத்துக்கலைங்க. காற்றுல வந்து டிவிஎஸ்ஸாக பார்த்துன்னு வந்தோம்னா டிவிஎஸ் எங்கே இருந்துச்சு, ஆனால் திறக்கல. 10 மணிக்கு தான் திறக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப் பார்த்து ரெடி பண்ணியாச்சு. அது வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுங்க. எந்த மாதிரி அப்படின்னா விட்டு இழுக்குது வண்டி. வந்து சுற்றுவதான் வாங்குது, வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அங்கே போயிட்டு கீழே போயிட்டு பம்ப் அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 2 டைம் செல்ஃப் போடணும். வண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் சுற்றுவாங்குது, ஹான்னுது. அப்புறமேட்டு தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, அது அரெஸ்ட் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி பக்கம் ஆகுதுங்க. அந்த டீசல் வந்து எதுவும் ஒழுவலை, செக் பண்ணியாச்சு. அதுக்கே நிற்க வச்சு பார்க்குறேன், டீசல் எதுனா ஒழுவுதா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் எந்த பிரச்சனை இல்லை. இந்த ஓஸ் தான் கம்ப்ளைண்ட்டு, ஃபுல்லாக ஊற்றி இதாகிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுதா இல்லை இழுக்குதான்னு பார்த்துட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகுது. அப்பயே ஒரு மாதிரி இழுக்குதுங்க. அது நம்ம அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இது ஒழுவ நம்மளுக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது போங்க, அதை பார்க்க. இப்போ சரியாக போச்சு, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. நேற்று சாயந்தரமே வந்து பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி போல் வந்தோம். வெயிலில் படுத்துக்கிட்டு எல்லா வண்டியும் வந்துருச்சு. நம்ம ஊர் வண்டிங்கெல்லாம் என் கூட எத்தனை வண்டியெல்லாம் வந்துச்சா. சரி இதுக்கு மேலே போய் இறக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இறக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி உள்ளே போயினுக்குதுங்க. அந்த வண்டி வெளியே வந்தோடனே நாம் உள்ளே போகிறது தான். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க. நீட்டாக வந்து குளிச்சுட்டு
லோடு வந்து இறக்க கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருக்கிறான். இறக்கிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். ஒரு இறக்கிட்டாங்க அப்படின்னா ஜாலியாக இறக்கிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு லோடு எடுத்துன்னு ஊர் பக்கம் அப்படியே புறப்படலாங்க. லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. இறக்குறாங்க. இங்கே வந்து உள்ளே வேலை செய்கிற ஆளுங்க வந்து சரியில்லைங்க. யாருமே இல்லைப்பா. அவங்க ஒருத்தர் தான் லோடே இறக்குறாங்க. என்னடா இது இறக்கி விட்டானா வெளியே போயிடலான்னு பார்க்குறான். இறக்க மாட்டேங்கிறான், ஒன்றும் மாட்டேங்கிறான். டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. வெயில் அப்பயும் அடிக்குதுங்க. உள்ளே உட்கார முடியல கேபின் உள்ளே. லோடு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எப்படி தலைமை பார்த்தியா ஸ்டைல? பழக்கமே ஆகிட்டாங்க ரெகுலர். ஆய் போல பையா. மேஜராக இந்த பக்கம் வந்தால் நம்மளுக்கு வந்து லோடிங் தாங்க பிரச்சனையே. இறக்குறது ஏற்றுறது கூட கோலர் இல்லை. ஆக்ராவில் வந்து கிழங்கு ஸ்டார்ட் ஆச்சுட்டா அப்படின்னா கிழங்கு லோட் ஆகுது, ஆனால் வாடகை இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ இங்கேருந்து எந்த பக்கம் போகிறோன்னு தெரில. கோலியார்லேயும் கோதுமை லோடு ஆகுது, ஆனால் வாடகை இல்லைங்க. குணாக் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ குணாக் போனால் கூட லோடு ஏற்றி அப்படியே போயிடலாம். அங்கேயுமே போன டைமும் வந்த மார்க்கெட் இப்போ இல்லைங்க. அதோட இப்போ வந்து 300 வாடகை குறைஞ்சுனுக்குது. போன டைம் போனதே வந்து தரமட்ட வாடகை. இப்போ அதுலேயே 300 குறையுது அப்படின்னும் போது வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கூட வந்து இன்னும் 2 வண்டி லோடு ஏற்றினுக்குதுங்க. அவங்களும் இன்னும் லோடுக்கு வந்து போல் இல்லை, வெளியே தான் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. கேட்டால் எல்லோரும் 3 பேரும் ஒரே இடத்துல போயிடலாம் லோடுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. காட்டுறான் வெளியே போய்ட்டு. லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க. எப்படி நிற்கிது பார்த்தீங்களா லைனாக வண்டி. நம்ம ராசம் வந்து பின்னாடிக்கிறான். சைடு அவங்கலேருந்து தூக்கி முடிச்சாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மணி பக்கம் ஆகுது. சைடு அவங்களை தூக்கி முடிச்சோடனே ஒரு மாதிரி வேலை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிலங்க எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. நான் இப்போ தான் இறக்கிட்டு வந்தேன். அவர் வந்து நேற்றே இறக்குனாரு. நாம் 2 வண்டி பின்னாடி 2 வண்டி வந்து இன்றைக்கி இறக்கணுங்க. நான் தான் கடைசி. ஆனால் ஃபஸ்ட்டு லோடு ஏற்றிது நான், கடைசி இறக்கிது நான் பொறுமையாக வந்தான். லேட் ஆகிடுச்சு. இந்த நடை எவ்வளோ நாள் ஓட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் மட்டும் பண்ணுங்கள். அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து இடத்துல எத்தனை நாள் வந்துருக்கோம் அப்படின்னு மட்டும் கெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா அடுத்த கமெண்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் எவ்வளோ நாள் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி தெரியல. குணா போகிறதா இல்லை இங்கேயே லோடு எடுத்துறதா எதுவுமே தெரில. குத்து மதிப்பாக எல்லாம் கிடக்குது. ஏதாவது பண்ணுவாங்க. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் எப்பயும் போல் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுங்க. சரிங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சரிங்க, பாய்.